வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து அம்மணி கொழுக்கட்டை பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து கொழுக்கட்டை மாவு. இதில் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டது பொடுசா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகு, சீரகம், உளுந்து, கடலப்பருப்பு, இட்லி பொடி எடுத்துக்கோங்க. இது தேங்காய். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு அளவு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த படியை நீங்க எந்த இதுல எடுக்கிறீங்களோ அந்த 2 கப் தண்ணி வேணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு படின்னு அளவு சொல்லிட்டே இருக்கிறேன். இதுல 2 படி தண்ணி ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும். நான் 1 படி மாவு எடுத்துருக்கிறேன், 2 படி தண்ணி ஊத்துறேன். நீங்களும் 1:2ங்கிற ரேஷியோக்கு எடுத்துக்குங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். பாருங்க, இப்ப அம்மணி கொழுக்கட்டை செய்யறது தண்ணி அளந்துக்கலாம். நான் இந்த படியில 1 படி அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், அதனால 2 படி தண்ணி ஊத்துறேன். பாருங்க, இப்போ 1 படி ஊற்றியாச்சு. பாருங்க, 2வது படி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க லைட்டா. இது வந்து அடுப்பு பருத்தாமையாக தான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் நான். இப்போ இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா வரும். அதுக்கு தான் இது. பாருங்க, இப்போ அடுப்பு பருத்தி விட்டுடலாம். அடுப்பு பருத்தியாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரணும், முத்து கொதியா வரணும். நான் அது காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் முத்து கொதி. உள்ள வந்து அந்த முத்து முத்தா நிற்கும், தண்ணிக்குள்ள நிக்கிறது. இப்ப மேல மதங்கிட்டு இருக்கிறது எண்ணெய் தான். அது நீங்க தான் நினைச்சுக்காதீங்க, எண்ணெய் தான். கீழே பாருங்க, அப்படியே முத்து முத்தா நின்றுட்டு இருக்கும். இந்த டைம்ல அடுப்பை கம்மி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு உள்ள போட்டு கலக்கிக்கலாம். பாருங்க, இப்ப இப்படி கலக்கிடலாம். இது புருடு வந்துருமா என்னென்னலாம் பயந்துக்காதீங்க. பெனையும் கையில கடைசியில நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்க, இப்படி இருக்குது. இன்னுமே சுருளை வணக்கணும். நல்லா அழுத்தி கிளறி விட்டு வணக்குங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். இப்படி உருண்டு வந்தோடனே மாவு ரெடி ஆயிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இது கூட வந்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்திக்கிறேன் நான். இப்பதான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிணையறதுக்கு நல்லா இருக்கும். மாவு பிணைஞ்சிடலாம். அந்த நெய் நல்லா கையில தொட்டுக்குங்க. தொட்டுட்டு அழுத்தி பிணைங்க மாவு. மாவு பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி எவ்வளவு சாஃப்டா ஃப்ளப்பியா இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இனி இது வந்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து இட்லி பானையில வேக வைக்கணும். இப்போ உருட்டிடலாத. பாருங்க, இப்படி எண்ணெய் தடவிக்கும் கையில. இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டைய எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உருட்டி எடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்படி வந்து இந்த இட்லி பிளேட்ல வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, இட்லி பானையில் தண்ணி காஞ்சிருச்சு. இந்த பிளேட் எடுத்து வச்சிடலாம். உள்ள வேகட்டும். மூடி போட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறம் காட்டுற எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்க, இப்ப நம்ம அம்மணி கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பாத்திரலாம். நல்லா வெந்துருச்சு. டிரான்ஸ்பரண்டா தெரியுது பாருங்க. இதுதான் வெந்ததுக்கு அடையாளம். இதை இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கணும். உடனே எடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம வேக வச்சு ஆற வச்சா அம்மணி கொழுக்கட்டை ரெடியா இருக்குது. இதை தாளிக்கணும். தாளிச்சிடலாம். வடக்கல்ல காய வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு. நான் இப்ப தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தி இருக்கிறேன். கொஞ்சமா ஊத்திக்குங்க. எடுத்து வச்ச கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு. பாருங்க, இப்ப கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். செவக்கட்டும். எதுவுமே கடலைப்பருப்பு செவந்துருச்சு. மணத்துக்கு வேண்டி ஒரு வரமிளகாய் 3 போட்டுக்கலாம், சின்னது. வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. வணங்கட்டும். இப்ப எடுத்து வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லி பொடி எடுத்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருகாப்பில வணக்கிருங்க.
இதுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க உப்பு. பாருங்க, பொடி உப்பு இவ்வளவு போட்டுக்கலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கலவை இதுக்கு உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீ அடுத்தது இப்போ நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த மினி கொழுக்கட்டை போட்டுடலாம். போட்டு கலக்கணும்னா அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதெல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பண்றேன் நானு. பாருங்க, இப்ப நம்ம அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வேறையில மாத்திக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது இந்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து கிரன்ச்சியா கடுக்குன்னு இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒண்ணு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்ட்டு. இது நான் கொடுத்துருக்கிற அளவுகள்ல நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா வரும். காலையில டிஃபனுக்கும் கொடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோடனேயுமே கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும் உடனுக்குடனே. தேங்க்யூ.